வணக்கம். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறாரு. அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு. தொகுதி பங்கீடு சம்மந்தமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாரு. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவில் கடைசியில் பார்த்திங்கன்னா, காங்கிரஸோட எங்களுக்கு ஒரு அதிக தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பாஜக கெஞ்சிற சூழ்நிலைக்கு உருவாயிடுச்சு. ஏன்னா தெரியும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பம்மாத்துவார். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய விட்டேத்தியான ஒரு போக்கை கடைப்பிடிப்பார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அதை தான் இப்போவும் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 50-60 தொகுதிகள் கேட்டுக்கிட்டு இருந்த பாஜக இன்றைக்கி கூட்டணி கட்சிகளுக்கு கூட தொகுதி பங்கீடு அவங்களால ஒதுக்கவே முடியல. பாஜக உங்களுக்கு மட்டும் எவ்வளோ சீட்டு வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க, கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் எவ்வளோ சீட்டு ஒதுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட பேசிட்டார். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ டெல்லிக்கு போகிறார். இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, பாஜகவோட தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ திமுக காங்கிரஸுக்கு 28 தொகுதி கொடுத்துருக்கா, எங்களுக்கு 29 தொகுதி இல்லை 30 தொகுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29 தொகுதி கொடுக்குறதுக்கு ஓகே தான். எடப்பாடி பழனிசாமி பற்றி இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயமே இல்லை. 29 தொகுதி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, கடந்த முறைக்கு கொடுத்த தொகுதி மாதிரி இந்த முறை கொடுக்க வேணாம், எங்களுக்கு கோயில் நகரமாக கொடுங்க அப்படிங்கிற கேள்வியுமே வச்சுருக்கிறாங்க. 2021 நாகர்கோயில், குளச்சல், இளவங்கோடு, நெல்லை, காரைக்குடி, விருதுநகர், மதுரை வடக்கு, அரவாக்குறிச்சி, ராமநாதபுரம், திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே கொடுத்துருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த தொகுதிகள்லாம் இப்போ எங்களுக்கு கொடுக்க வேணாம், எங்களுக்கு கோயில் நகரமாக கொடுங்க, அப்போ தான் நாங்கள் மக்கள் மனசில் ஒரு போராட்டத்துக்குன்னா அப்படியே நாங்கள் வலுவாக ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாகர்கோயில், நெல்லை, கோவை தெற்கு, மொடகொச்சி அப்படின்னு சொல்லி 4 தான் கடந்த முறை ஜெயித்தாங்க. இந்த முறை அப்படியெல்லாம் வேணாம், எங்களுக்கு கோயில் நகரங்களாக கொடுங்க, எதிர்காலத்தில் கட்சி வளர்ச்சிக்கு இது உதவும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எண்ணத்தில் இருக்கிறாங்க. கோயில் நகரம்னா திருத்தணி, திருவண்ணாமலை, அவினாசி, பழனி, ஸ்ரீரங்கம், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், திருப்பரங்குன்றம், ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி இப்படின்னு சொல்லிட்டு கோயில் நகரம், முக்கியமான புனித தலங்கள், சுற்றுலா தலங்கள், இந்த தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டதில் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் பிரதமர் கூட மதுரை மாநாட்டுக்கு வந்தபோது திருப்பரங்குன்றம் போனார். அங்கே ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. தீபத்தூரில் தீபம் ஏற்றுறதுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் தடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால பார்த்திங்கன்னா, இவரும் கொஞ்சம் யோசித்தாங்க. பாஜக, இந்து அமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்லாம் போராடி பார்த்தாங்க. நீதிமன்றம் கூட தீபத்தூரில் தீப விளக்கு ஏற்றலாம்னு சொன்ன பிறகு கூட திமுக அரசு அதுக்கு வழிவிடாமல் திமுக அரசு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் பிரதமர் கூட, மோடி கூட வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இது பண்ண சொல்லிட்டு போயிருந்தார். கோயில் நகரமாக வாங்குங்க, நம்ம தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்கு அதுக்கு மிக முக்கியமான ஒரு இதாகிடும், நல்லதாகிடும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தார். அதே போல் அவினாசி, அதில் பார்த்திங்கன்னா, அவினாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் முருகன் போட்டி போடுறதுக்கு விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவினாசி கோயிலில் பிரச்சனைகள் இருக்குது. இந்து முன்னணிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தொகுதியை எல் முருகனுக்கு கொடுத்தா அவர் அந்த தொகுதியை வெற்றி பெற்று குறி வச்சார்னா அப்புறம் பாஜகவுக்கான ஒரு அழுத்தங்களை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் 2021 திட்டக்குடி தனி தொகுதியில் பாஜக போட்டி போட்டுச்சு. சிதம்பரம் தொகுதியை குறி வச்சு தான் அந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரச்சனை ரொம்ப நீண்ட காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே பாஜக போட்டி போட விரும்புது. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த தடவை பாஜக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு கோயில்களில் பிரதான கோயில்கள் இருக்கக்கூடிய இடங்கள், திருச்சி, ஸ்ரீரங்கம்லாம் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் கட்சிக்காக நீங்கள் கொடுங்க, சீட்டு எங்கள் கட்சிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஜக அது சம்மந்தமாக தான் பேசுகிறதுக்கு போகிறார். இப்போ பாஜகவுக்கு இன்னொரு சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிமுக, பாஜக, பாமக எல்லாத்தையுமே கூட்டணிகளை கொண்டு வந்தாங்க. சிறு சிறு கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாஜகவை நம்பி தான் கூட்டணிக்குள்ளேயே வந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி இப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் வந்தாங்க. இவங்களோட பேச்சுவார்த்தை நயினா நாகேந்திரன் நடத்தினார். அவர் என்ன சொன்னார், தாமரை சின்னத்தில் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போது பாஜகவுக்கு சீட்டு ஒதுக்குறதுல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த கட்சிகள் எதிர்பார்க்குற அளவுக்கு தொகுதிகள் கிடைக்காது. இவங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் இப்போ அவங்க எதிர்பார்க்குறது ஒரு 5 சீட்டு அப்படின்னா உங்களுக்கு 2 சீட்டு வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாஜக உங்களுக்கு என்ன தொகுதியோ அந்த தொகுதியை நீங்கள் வாங்கிக்கோங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு 29 தொகுதி வேணுமா இல்லை 30 தொகுதி வேணுமா அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க, கூட்டணி கட்சிகள்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இது மிகப்பெரிய அடி யாருக்கு அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் மிகப்பெரிய அடி.
ஏன்னா அவங்களால தான் அவங்க பாஜக தான் சீட்டு ஒதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாஜகவோட தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம், என்டிஏவோட தான் நான் கூட்டணி வச்சுருக்கேன், எடப்பாடி பழனிசாமியோட நான் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்லிக்கிட்டே இருந்தார். திடீர்னு பாஜக அவரையும் கழட்டி விட்டாங்க. நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்டே பேசி கூட்டணி தொகுதியை வாங்கிக்கங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கு தொகுதியை ஒதுக்கிடுவாரா? அவர் எதிர்பார்க்குற தொகுதியை ஒதுக்குவாரா? 2, 3ன்னு ஒதுக்குவார். கடைசி நேரத்தில் டிடிவி தினகரன் பாருங்கள் என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல, தெருவில் நிற்க போகிறாரு. அப்படி தான் நடக்க போகுது. டிடிவி தினகரனுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து விட்டுட்டாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாத்துட்டையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டி போடணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அவங்கள எல்லாத்துட்டையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி பேசி உங்களுக்கு நாங்கள் தொகுதி ஒதுக்குறோம், அதிமுக ரெட்டைலை சின்னத்தில் நில்லுங்க, தாமரை சின்னம் பெருசாக வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ தூரம் பதியலை, ரெட்டைலை சின்னத்தில் நின்று ரெட்டைலை சின்னத்துக்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெட்டைலை சின்னத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாமரை சின்னத்தில் நிற்க வேணான்னு சொல்லலை, நின்றீங்கன்னா தோற்றுறீங்க, மக்கள் மத்தியில் தாமரை சின்னம் பெரிய செல்வாக்கெல்லாம் பெறலை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாஜக மேலிடத்துக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷனை உருவாக்கிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் பேசலாமா? எல்லா சின்ன சின்ன கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு இருந்த கட்சிகள் எல்லாமே இப்போ ரெட்டைலை சின்னத்தில் போட்டி போடுறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. அப்படிங்கும்போது பாஜக மேலிடத்துக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் பேசி வச்சுருந்த நயினா நாகேந்திரன் கூட இப்போ வந்து அது சம்மந்தமாக பேசுகிறதே இல்லை. ஐஜேகே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, இந்த கட்சிகள் மட்டும்தான் தாமரை சின்னத்தில் போட்டி போடலான்னு நினைக்கிறாங்க. மீதி எல்லா கட்சியுமே பார்த்திங்கன்னா ரெட்டைலை சின்னத்திலே போட்டி போடலாம், நமக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த தொகுதியில் போய் நாங்கள் வந்து அந்த சின்னத்தில் போட்டி போட தயாராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அதுவும் சட்டமன்ற தேர்தல், ரெட்டைலை சின்னம் எல்லாத்துக்கும் பரிச்சயமான சின்னம். தாமரை சின்னத்தோட ரெட்டைலை சின்னம் ஓட்டு கேட்டோம்னா அதிமுக வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மக்கள் மனத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதியில் தாமரை சின்னம் போட்டி போடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணவர் கூட இன்றைக்கி அவருமே எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி பண்ணுறாரு? கிட்டத்தட்ட வந்து பாஜக தாமரை சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து ஒரு 30 தொகுதிக்குள்ளே ஒதுக்கிடணும், அப்படியே முடக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமி மைண்டில் ஓடுது. அதனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சின்ன சின்ன கட்சிகள், கூட்டணி வச்சுருக்க கட்சிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெட்டைலை சின்னத்தில் நிற்கிறது உங்களுக்கு நல்லது, நீங்கள் வெற்றி பெறுவீங்க, சட்டமன்றத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரெட்டைலை சின்னத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு தெம்பு, நாளைக்கு தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ரெட்டைலை சின்னம் வந்து அவங்க பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக தான் பேசுகிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது ஒரு டோஸு கீஸு விடுவாரா அமித்ஷா, இல்லை தேர்தல் நெருங்கிச்சு இனிமேல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.